இந்தியன் லீகல் ஹிஸ்ட்ரி இதில் வந்து மெட்ராஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் லீகல் துறையில் எப்படி இருந்திருக்கு ஆங்கிலேயர்கள் காலத்தில் அப்படின்னு பார்க்குறதுக்கு இதை வந்து நாம் வந்து 3 ஃபேஸாக டிவைட் பண்ணலாம். மொதல் ஃபேஸு 1639லேருந்து 1665 வரைக்கும், 1639லேருந்து 1665 வரைக்கும். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர், அவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்தவர். அவர் வந்து இங்கே மெட்ராஸ்க்கு வராரு. இங்கே அப்போதைய ராஜா, ஹிந்து ராஜா, அவர்கிட்ட வந்து நிலத்தை விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு வாங்கிட்டு 1640 1640ல் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இங்கே. அந்த ஏரியா, அது ஃபேக்ட்ரியை சுற்றி அவங்களுக்கான செட்டில்மெண்ட்டு, அதாவது பிரிட்டிஷர்ஸ், அதர் யூரோப்பியன்ஸ், அவங்களாம் இந்த இடத்த வந்து ஒரு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்ட்டு அமைக்கிறாங்க. இந்த கோட்டைக்கு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், இதுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த ஃபேக்ட்ரி யூரோப்பியர்கள், இவங்களாம் இங்கே இருக்கிறனால இந்த இடத்த வந்து ஒயிட் டவுன், வெள்ளையர்களின் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வெளியில் இருக்கிறவங்க, அதாவது நம்ம இந்திய குடிமக்கள் இங்கே உள்ள, அதாவது மெட்ராஸுப்பட்டினம் அப்படிங்கிற இந்த இடம், அங்கே இருக்க மக்களை வந்து பிளாக் டவுன், அவங்களோட தோல் நிறம் கொஞ்சம் கருப்பாக இருக்கனால அவங்கள வந்து பிளாக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டவுன், கருப்பர்களின் நகரம் அப்படின்ட்டு பேரை குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ வந்து இது வந்து இங்கே ஃபஸ்ட்டு நிலத்தை வாங்குறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃபேக்ட்ரியை அமைக்கிறாங்க, ஃபேக்ட்ரியை சுற்றி ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டைக்குள்ளே வசிக்கிறவங்களாம் யூரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள். அப்போ அவங்கள வந்து ஒயிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில் சுற்றி இருக்க மக்களெல்லாம் வந்து அந்த ஏரியாவை வந்து பிளாக் டவுன் அப்படின்னு ஃபஸ்ட்டு குறிப்பிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு சட்டத்து மேற்கொள்கிறதுக்கு, ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்களே ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு வராங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒயிட் டவுன், அதாவது இந்த பிரிட்டிஷர்ஸ், இந்த ஐரோப்பியர்கள், இவங்களுக்கான சட்ட வழக்குகளை மேற்கொள்கிறதுக்கு ஏஜெண்ட் அண்ட் கவுன்சில் வராங்க. இவங்க வந்து சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் ரெண்டுமே எடுக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒயிட் டவுனுக்கு அவங்களோட பிரிட்டிஷ் ஏஜெண்ட் அண்ட் கவுன்சில் இருக்காங்க. அதே இது பிளாக் டவுனுக்கு வந்து சௌட்ரி கோர்ட்டுன்னு இருக்குது. இந்த சௌட்ரி கோர்ட்டில் வந்து அங்கே இருக்க நம்ம இந்தியர்கள் தான் அவங்க அதிகாரி அப்படிம்பாங்க. அவங்க தான் வந்து சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் டீல் பண்ணி கேசஸை நடத்திட்டுருப்பாங்க, தீர்ப்பை சொல்லிகிட்ருப்பாங்க. இது பெரிய கேசஸ்ஸு அப்பீலுக்கெலாம் போகணும்னா இந்த சௌட்ரி கோர்ட்டில் இருந்து அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் ஏஜென்ட்ஸ் அண்ட் கவுன்சில்ஸ் ஒயிட் டவுனில் இருக்காங்கள, அவங்களுக்கு அனுப்புவாங்க பெரிய கேசஸ்ஸு. இந்த சௌட்ரி கேசஸில் தீர்ப்பு வழங்கப்பட்டு அதுக்கு அப்பீல் வர்றதெல்லாம் ஒயிட் டவுனில் இருக்க ஏஜெண்ட் அண்ட் கவுன்சிலுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. சரி, இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சௌட்ரி கோர்ட்டில் நம்ம இந்தியர்கள் தான் அங்கே நின்று தீர்ப்பெல்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன கேசஸை டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்னாச்சு, ஒரு அதிகாரி வராரு, அதிகார் அப்படிங்கிறவர். அவர் பேர் வந்து கண்ணப்பா. இவர் வந்து ஏதோ பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இந்த பிரிட்டிஷார்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க அவர் மேலே குற்றம் சுமத்தி இவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சௌட்ரி கோர்ட்டோட பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள்கிட்டயே கொடுக்குறாங்க. பிரிட்டிஷர்ஸ் அவங்களோட ஆட்களவே அங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து சௌட்ரி கோர்ட்டில் நம்ம இந்தியர்கள் இருந்து தீர்ப்பு கொடுத்தது, நம்ம இந்தியர்களை விலக்கி விட்டுட்டு அங்கே பிரிட்டிஷார் வந்து உட்கார்றாரு. சரி, இப்போ இந்த இதெல்லாம் நடந்துட்டுருக்கப்போ 1661 1661 ஒரு சார்ட்டர் ஒன்று போடப்படுது. அதாவது எங்கேருந்து, இங்கிலாந்துலேருந்து. அதாவது இங்கிலாந்துலேருந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன பவர்ஸ் அப்படின்னு பார்த்தா, கவர்னர் அண்ட் கவுன்சிலில் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு,
அப்போ இந்த கவர்னர் அண்ட் கவுன்சில், இப்போ ஏஜென்ட் அண்ட் கவுன்சிலாக இருந்தது வந்து நம்ம கவர்னர் அண்ட் கவுன்சில் அப்படின்ட்டு. இப்போ இந்த கவர்னர் அண்ட் கவுன்சில் அப்பாயிண்ட் ஆனாங்கன்னா அவங்க வந்து சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் ரெண்டுமே எடுத்து நடத்தலாம். யாருக்காக? கம்பெனியில் உள்ள பர்சன்ஸ்க்காக. அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பர்சன்ஸ் அந்த ஒயிட் டவுனில் இருக்காங்களா, அவங்களுக்கான கிரிமினல் அண்ட் சிவில் கேசஸ் ரெண்டுமே நடத்துறதுக்கு கவர்னர் அண்ட் கவுன்சிலை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 1661 சார்ட்டர் படி அங்கே இங்கிலாந்து வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கூடுதல் பவரை வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். இது ஒரு கட்டம். ரெண்டாவது ஃபேஸ் என்ன அப்படின்னா 1665லேருந்து 1683 வரைக்கும். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1665ல் ஹை கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் வருது. இங்கே வந்து கவர்னர் ப்ளஸ் 12 ஜூரி இருக்கிறாங்க. இவங்க வந்து வாரத்துக்கு 2 நாள் இவங்களோட அமர்வு இருக்கும். இவங்க வந்து சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் அண்ட் இந்த சோல்ட்ரி கோர்ட்டில் உள்ள அப்பீலும் இவங்க எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஹை கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் 1665ல் கொண்டுட்டு வரப்படுது. இப்போ இந்த சோல்ட்ரி கோர்ட் அதிகாரி வந்து அங்கே ஒருத்தராக இருந்தவர். இப்போ 3 இங்கிலீஷ்மென்னாக இருக்காங்க, 3மே பிரிட்டிஷார்கள். அவங்க வந்து இந்த சோல்ட்ரி கோர்ட்டில் வந்து அகைன் சின்ன சின்ன கேசஸ் தான் பார்த்துக்கிறது. அண்டு வாரத்துக்கு 2 நாள் அவங்களோட அமர்வு அங்கே இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது ஃபேஸு. இப்போ மூணாவது கட்டம் வந்து 1683லேருந்து 1726 வரைக்கும். இப்போ இதில் என்ன அப்படின்னா அட்மிராலிட்டி கோர்ட் ஒன்று இருக்குது. 1683 சார்ட்டர் படி இந்த அட்மிராலிட்டி கோர்ட் உருவாக்கப்படுது. அதாவது அதுக்கான பர்மிஷன் கிடைக்குது. ஆனால் அது ஆக்சுவலாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறது வந்து 1683ல் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இங்கே இதில் வந்து ஜட்ஜ் அட்வொகேட் அப்படின்ட்டு அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. இதில் வந்து 3 பேர், இந்த ஜட்ஜ் அட்வொகேட் அப்படிங்கிறதுல 3 பேர். அதில் ஒருத்தருக்கு வந்து சிவில் லாவோட நாலேஜ் இருக்கிறவர், மீதி 2 பேர் வணிகர்கள். அவங்க வந்து இந்த மர்கன்டைல் மேரிடைம் கேசஸ் இதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. ட்ரெஸ்பாஸ், இன்ஜுரி, ராங்ஸ் கமிட்டட் ஆன் ஹை சீஸ், அப்புறம் ஃபோர்ஃபீச்சர் அண்ட் சீசர் ஆஃப் ஷிப்ஸ் ஆர் குட்ஸ். இதெல்லாம் என்ன ஏன் அப்படின்னா இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வணிகத்துக்கான கம்பெனி. அப்போ அவங்க வந்து கடல் கடந்து வர்றப்போ அங்கே வர வழியில் வந்து அவங்களுக்கு அந்த ஷிப்லேயே வந்து பயணம் செஞ்சிட்ருக்க நபர்களுக்குள்ளேயே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கலாம், சிவில் கேசஸ் இருக்கலாம். அப்போ அங்கே இருக்க அந்த மர்ச்சன்ட்ஸே வந்து அந்த வணிகர்களே வந்து அங்கே வந்து தலைமை தாங்கி தீர்ப்பெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கறது உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு ஷிப்பில் இருக்க ஏதாவது பொருள் காணாமல் போகலாம். இந்த கொள்ளைக்காரங்கெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகலாம். ஸோ கடல் கொள்ளையெல்லாம் நடக்கும். ஸோ அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சா அவங்களுக்கு கொடுக்க தண்டனை, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வணிகர்கள் இந்த கோர்ட்டுக்கான தலைமையை தாங்கி அவங்க வந்து தீர்ப்பை சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா அவங்க எதன் அடிப்படையில் தீர்ப்பை சொல்கிறாங்க அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் ஈக்விட்டி, குட் கான்ஷியன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். அதாவது ஒரு பொது உலக நியாயம் இருக்கும்ல, அதன் அடிப்படையில் அவங்க வந்து அவங்களோட தீர்ப்பை சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் வணிகத்தோட பழக்க வழக்கங்கள் என்னவோ அதன் அடிப்படையிலையும் அவங்க வந்து தீர்ப்பை சொல்லிட்டு இருந்தாங்க வழக்குகளுக்கு. இப்போது 1887 1687ல் சர் ஜான் பிக்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தர், அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லாயர், அவர் வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. சரி, இப்போ வந்து இந்த மேயர்ஸ் கோர்ட்டில் இருக்க அப்பீலும் வந்து இந்த அட்மிரலிட்டி கோர்ட்டு எடுத்துக்கிறது. இது வந்து 1704 வரைக்கும் ஃபங்க்ஷன் பண்ணப்படுது. இப்போ வந்து மேயர்ஸ் கோர்ட் வந்து மெட்ராஸில் வந்து 1687 சார்ட்டர் அடிப்படையில் உருவாக்கப்படுது. இதில் வந்து ஒரு மேயர், 12 ஆல்டர்மேன், அப்புறம் 60 இல்லாட்டி 60க்கு மேற்பட்ட பர்கீசஸ் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. ஃபஸ்ட்டு மேயர் அண்ட் ஆல்டர்மேன் முதல்ல இந்த சார்ட்டர் உருவாக்கின உடனே மேயர்ஸ் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ
அந்த சார்ட்டர்லேயே வந்து ஒரு மேயரும் ஆல்டர்மேனும் இதை நாமினேட் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த மேயரோட பதவிக்காலம் வந்து 1 இயர். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆல்டர்மேன் மூலமாக, அதாவது மேயர் வந்து எலெக்ட் படுவாங்க எவ்ரி இயர். எவ்ரி இயர் த மேயர் கெட்ஸ் எலெக்டட் பை தி ஆல்டர்மேன். இப்போ இந்த பர்கீசஸ் இருக்காங்கள, அவங்க வந்து மேயர் அண்ட் ஆல்டர்மேன் மூலமாக சூஸ் பண்ணப்படுறாங்க. அவங்களோட எண்ணிக்கை வந்து 120 தாண்டக்கூடாது. இப்போ இதில் வந்து மேயர் அப்புறம் 3 ஆல்டர்மேன் வந்து இங்கிலீஷ் சர்வன்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நபர்களாக தான் இருக்கணும். மீதி ஆல்டர்மேன் அவங்களாம் வந்து எனி நேஷன், வேறு எதுவும் நாடுகள்லேருந்து கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட ரூல்ஸ் சொல்லுது. இப்போ இந்த மேயர்ஸ் கோர்ட் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இதில் வந்து சட்டத்தை நல்லா தெரிஞ்சவர், அதாவது இங்கிலீஷ் லா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரெக்கார்டராக இங்கே அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. இப்போ இந்த மேயர்ஸ் கோர்ட் வந்து சிவில் கேசஸ் 3 பகோடா வரைக்கும் உள்ள வேல்யூக்கான சிவில் கேசஸை ட்ரை பண்ணுறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. கிரிமினல் கேசஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜூரியோட ஹெல்ப்போட அவங்க வந்து பனிஷ்மெண்ட் அப் டு ஃபைன் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு உள்ளத கேசஸ் அவங்க வந்து ட்ரை பண்ணுறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த அப்பீல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோர்ட் ஆஃப் அட்மிராலிட்டிக்கு மேயர்ஸ் கோர்ட்டோட அப்பீல் கொண்டுட்டு போகப்பட்டுச்சு. இந்த கோர்ட் ஆஃப் அட்மிராலிட்டி அப்பீல் வந்து எதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சிவில் மேட்டர்ஸ் 3 பகோடா வேல்யூ அளவுக்கான மேட்டர்ஸு. அதே இது கிரிமினல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, லாஸ் ஆஃப் லைஃப் ஆர் லிம்ஸ், அதாவது டெத் பனிஷ்மெண்ட் ஆர் இந்த கை காலை வெட்டப்படுற அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அவங்க கொடுக்குற அந்த கிரிமினல் மேட்டர்ஸோட அப்பீல் வந்து கோர்ட் ஆஃப் அட்மிராலிட்டிக்கு கொண்டுட்டு போகப்பட்டுச்சு. இப்போ இந்த கவர்னர் இன் ஜென்ரல் வந்து எதை டிசைட் பண்ணாங்க அப்படின்னா அப்பீல்ஸ் எங்கே உள்ள அப்பீல்ஸு அட்மிரால்ட்டி கோர்ட், மேயர்ஸ் கோர்ட், இந்த 2 கோர்ட்லேருந்து வர்ற அப்பீலை வந்து கவர்னர் இன் ஜென்ரல் டிசைட் பண்ணாங்க. இப்போ இந்த கோர்ட்ஸ்க்கான டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி பவர்ஸ் நடுவில் there was no separation of powers. No separation of powers between executive and judiciary. அடுத்தது வந்து ஜட்ஜஸ் ஆஃப் மேயர் கோர்ட், அவங்க வந்து சாதாரண லேமன், மர்ச்சன்ட்ஸ், வணிகர்கள், அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாவோட நாலேஜ் கிடையாது. ஆனால் அவங்க பொது உலக நியாயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வச்சுட்டு தான் அவங்களோட தீர்ப்புகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அங்கே வந்து யூனிஃபார்மிட்டி, கன்சிஸ்டன்சி ஆஃப் டெசிஷன் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வழக்குக்கு இதுதான் தண்டனை அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு தகுந்தாப்புல அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல உள்ள தீர்ப்பை வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த குற்றத்துக்கு இந்த தான் தண்டனை அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் யூனிஃபார்மிட்டி, கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்துச்சு அந்த கோர்ட்டில். இப்போ வந்து இந்த ரெக்கார்டர் இருந்தார், ரெக்கார்டர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தார். அவர் வந்து சட்டத்தில் இங்கிலீஷ் லாவில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட அவருக்கு வந்து அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவரோட கருத்துக்களை வந்து இந்த ஜட்ஜஸ்லாம் கன்சிடர் பண்ணலை. ஸோ அதனால் அந்த ரெகுலேஷன் ஆஃப் த லீகல் சிஸ்டம் வந்து அங்கே கொஞ்சம் அடி வாங்கிச்சு. ஆனாலும் அவங்க பிரிட்டிஷர்ஸ் அவங்களோட கைக்குள்ளே இந்த சட்டத்துறையை வந்து முழுமையாக வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பிரைவி கவுன்சிலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிரைவி கவுன்சில் வந்து இங்கிலாந்துலேருந்து செயல்பட்ட நீதிமன்றம். இப்போ அதில் தலைமை யார் தாங்குவா அப்படின்னா அரசர், கிங் ஆர் த குவீன், அவங்க தான் வந்து இந்த பிரைவி கவுன்சிலோட ஹெட்டாக இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்க வழக்கெலாம் வந்து செகண்ட் அப்பீலாக 1000 பகோடாஸ் வேல்யூ உள்ள கேசஸ், 1000 பகோடாஸ்க்கு மேற்பட்ட உள்ள வேல்யூ உள்ள சிவில் கேசஸ்
அண்ட் செகண்ட் அப்பீலாக இருக்கிறதெல்லாம் வந்து இங்கேருந்து நம்ம மெட்ராஸ்லேருந்து அங்கே ப்ரைவி கவுன்சிலுக்கு இந்த கேசஸ்லாம் அனுப்பப்படும். அங்கே வந்து தீர்ப்பு வாங்கி இவங்க வந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அந்த சௌல்ட்ரி கோர்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, சௌல்ட்ரி கோர்ட் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வந்து சின்ன சின்ன கேசஸ் எடுத்து 2 பகோடா வரைக்கும் உள்ள கேசஸ், வேல்யூ உள்ள கேசஸ் தான் எடுத்து கிட்டத்தட்ட 1800 அந்த காலகட்டம் 1800s அப்போ இந்த சௌல்ட்ரி கோர்ட் அப்படியே டிக்ளைன் ஆயிட்டு. இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் மெட்ராஸ்.